ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து மை ராயல் நெமேசிஸ் டிராமாவோட 13th எபிசோட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரைட் எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கா அந்த வண்டி எல்லாம் நம்ம ஹீரோனியோட வீட்டை இடிக்கிறதுக்காக வந்து நிக்குது இல்லையா, ஹீரோனி அப்படியே ஷாக்கிங்கா வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு ஷின்ஷிரி கிட்ட வந்து நீ நல்லா தானே இருக்கிறன்ற மாதிரி வந்து கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க நான் நல்லா தான் இருக்கிறேன், பட் இந்த லைட்ல எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுதுன்னு மயக்கம் போட்டு வந்து விழுந்துடுறாங்க. அப்படியே நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்காங்க. அவங்க சின்ன வயசுல அவங்களோட சோல் வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு போல. உண்மையான ஷின்ஷிரி வந்து ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்லயும், ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல இந்த டாம்ஷினும் ஷின்ஷிரி உடம்புக்குள்ள வந்து வந்துட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக்கா வந்து காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே கண்ணு முழிச்சு எழுந்து நம்ம ஹீரோயினி வந்து உட்காடுறாங்க. அப்பதான் நம்மளுக்கு டாக்டர் வந்து நம்ம தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பெர்ஃபெக்டா ஆல்ரைட் வந்து ஆயிட்டீங்க, 2 வீக்ஸ்ல நீங்க டிஸ்சார்ஜ் வந்து ஆயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அதான் தாத்தா ஆல்ரெடி டைரக்டர் கிட்ட வந்து விசாரிச்சிருப்பாரு இல்லையா, அதனால சோதா தப்புங்கிற விஷயமும் தாத்தாக்கு வந்து தெரிய வந்துட்டு இருக்குது. அந்த ஹீரோயினி கண்ணை முடிச்சு எழுந்து உட்கார்ந்த உடனே ஹீரோ நீ நல்லாதான் இருக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் நல்லாதான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் உன்னதான் கேக்குறேன், நீ நல்லா இருக்கிறியா இல்ல வந்து நல்லா இல்லையான்ற மாதிரி அவர் கேட்ட உடனே நான் நல்லாதான் இருக்கிறேன், என்னோட லைஃப் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா வந்து இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த வாழ்க்கை வந்து நான் வாழாதே வந்து இருந்திருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க. அவங்க சின்ன வயசுல டைம் டிராவல் பண்ணி போனாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு பேர் கூட வந்து தெரிஞ்சிருக்காரு. அங்க இருக்கிறவங்க எப்படியோ வேலைக்காரியா இருக்கிறவங்களுக்கு பேர் தெரிஞ்சா என்ன தெரியலனா என்னங்கிற மாதிரி அவமானப்படுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க பணிப்பெண்ணா இருக்கும் போது அவங்கள நிறைய பேர் அவமானப்படுத்திருக்காங்க. குயினா ஆன பிறகு அவங்கள நிறைய பேர் அவமானம் வந்து படுத்திருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அவங்க வந்து சொல்றாங்க, இந்த லைஃப் எதுக்கு பிறந்தனே எனக்கு தெரியல, பட் ஆனா நான் இந்த இடத்துக்கு வந்து வரும்போது என் லைஃப்ல எனக்கு ஒரு ரிவார்ட் கிடைச்ச மாதிரி வந்து இருந்துச்சு. உன் கூடயும் சரி பாட்டி கூடயும் இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்மைல் பண்ணேன், இது எனக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸான லைஃப்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அதுவும் இது கூட கனெக்ட் ஆயிருக்குதுங்கிற விஷயம் எனக்கு வந்து தெரியாதுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்ல வரேங்கிற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு. நான் ஒன்னும் சொல்ல வரல அப்படின்னு உடனே அவர் அக் பண்றாரு. அக் பண்ணிட்டு நான் உன்னை எங்கேயும் வந்து போக விட மாட்டேன், நீ இங்கதான் வந்து இருக்கணும்னு உடனே நானே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் வந்து இதுக்கு மேல இருக்காதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அப்படியே அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்க. அதான் பாட்டிக்கு வந்துட்டு சுத்தமா நம்ம ஹீரோயினியே வந்து தெரியல. யார் நீ புதுசாக்குறன்ற மாதிரிதான் வந்து கேக்குறாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஓ பாக்கத்துக்கு நீயும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கிற, என் ஹஸ்பண்ட் மாதிரிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்றாங்க. இதே போய் அப்படியே அவங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கும் போது நீ யாரு, எதுக்காக என் மேல இவ்வளவு அக்கறை வந்து எடுத்துக்கிறன்ற மாதிரிதான் பாட்டி கேக்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே கண் கலக்கி வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இது தூரத்துல இருந்து வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்படியே நம்மளோட சன் கிட்ட வந்து கால் பண்ணி அந்த ஷோவை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினையும் பாட்டியும் வெளியே வந்து வராங்க. நான் ஹீரோயினி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிடறாங்க. பாட்டி ஒரு நிமிஷம் இருங்கிற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களுக்கு ஞாபகம் வருதா நான் வேணா ஷின்ஷிரியை கூப்பிட்டாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஷின்ஷிரி கிட்ட எல்லாம் எனக்கு இப்ப பேச தேவையில்ல, உன்கிட்டதான் பேசணும், உட்காருங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த சைடு நம்ம ஹீரோயினி அந்த மந்திரவாதியை தான் மீட் பண்ண வந்து வந்திருக்காங்க. மந்திரவாதி கிட்ட சொல்றாங்க, உண்மையான ஷின்ஷிரி நான் தான், இது என்னோட பாடி, நான் ரிட்டர்ன் வந்துட்டு இதுக்கு மேல போக வேண்டிய அவசியம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷம் வந்து படுத்துட்டு இருக்காங்க. கடைசியா வந்து அந்த டிராமாவோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து வருது அந்த ஷூட்டிங். இந்த சீசன் 2 வந்து எடுத்திருப்பாங்க போல அந்த டிராமா. அதுல நம்ம ஹீரோயினி செம சூப்பரா வந்து நடிச்சு வந்து முடிச்சிடறாங்க. எல்லாரும் பாராட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த பனிப்பெண் இருக்கிறாள்ல நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு, அவ வந்துட்டு என்ன இவ இவ்வளவு பண்ணி சந்தோஷமா இருக்கிறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட யூன் வந்து சொல்றாங்க, அவ நைட் பார்ட்டி வந்து பண்ண போற, அந்த விஷயம் கூட உனக்கு வந்து தெரியாதான்ற மாதிரி கேட்டுட்டு நைட் எல்லாரும் பார்ட்டி வந்து அட்டென்ட் பண்ண வந்து போறாங்க. இந்த சைடு சோக் வந்துட்டு ஒரு ரூமர் வந்து கிளம்புது. அதாவது அந்த நர்ஸ் இறந்தாங்க இல்லையா, அவங்கள தேடிட்டு ஒரு பொண்ணு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க. உடனடியா அந்த ரூமர் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணுங்க, அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கிற மாதிரி சோ வந்து சொல்லிடுறாரு. இந்த பார்ட்டியில எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி ஃபைனலா இந்த டிராமா வந்து பினிஷ் ஆயிடுச்சு, எல்லாரும் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்து சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஈவன் சொல்லி அங்க கூட இருக்கிறவங்களா நாம வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபிளர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது போல அவர் வந்து ரொம்ப பணக்காரலாம் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்ங்கிறது தெரிய வருது. அதான் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து வராரு. எல்லாருக்கும் ஒரு ரிவார்டு வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த டிராமா நல்லபடியா 2 சீசன் வந்து முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி எல்லாருக்கும் ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயினி சா அப்படின்னு எழுந்து நிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தோன்னே மிஸ்டர் சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உடனே அவர் என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அனௌன்ஸ் வந்து பண்றாரு. உடனே இவங்க வேக வேகமா அவரோட கையை புடிச்சிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உங்ககிட்ட காசு நிறைய விளையுதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. அவர் உடனே சொல்றாரு, எனக்கு காசெல்லாம் ரொம்ப விளையில, நான் சொல்றது புரியுதா, உன்னோட ரெப்யூட்டேஷனுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இப்ப உன்னோட கம்பெனி நீ பாரு, அது முதல்ல வந்துட்டு ரெடி பண்ணுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஓ பாத்தியா, நீ டே அண்ட் நைட் இப்பெல்லாம் என் மேல அக்கறை வந்து பட்டுட்டு இருக்கல,
நானும் அவனை ரொம்ப மிஸ் பண்றேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதெல்லாம் வெளியே இருந்து உட்காந்து பார்த்துட்டு இந்த கப்புள்ஸ் தொல்லை வேற என்னால தாங்க முடியலங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நாமோட எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வருதா, நாம் வெளியே வந்து கத்துறாரு. எனக்கே தெரியாத நீங்க எப்படி எல்லார்கிட்டயும் என்னை பத்தி வந்து சொல்லலாம்ங்கிற மாதிரி கேட்கிறாரு. அன்னைக்கு நீ போன்ல பேசிட்டு இருந்தா அதுதான் நான் கேட்டேங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே, இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால பேச முடியாது, நான் இந்த மேனேஜர் பதவியை விட்டு போறேங்கிற மாதிரி வந்து அவரு போனை தூக்கி போட்டு வந்து போறாரு. என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கனா? அப்படிதான் பண்ணுவேன், இரு இந்த போனை நான் முதல்ல மேல இடத்துல வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி அந்த போனை எடுத்துட்டு அவர் அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்க சன்னும் ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க. என்ன பிளான்னு பார்த்தா, அந்த போலீஸ் வந்து அந்த ப்ராடக்ட் விஷயமா வந்து ஹீரோ விசாரணை வந்து பண்ணாங்க இல்லையா, அது அப்படியே சோ மேல திருப்பி விடுறதுக்காக ஏதோ ஒரு பிளான் வந்து பண்ணிருக்காங்க. அந்த போலீஸும் வந்துட்டு கரெக்டா நம்ம சோ ஆபீஸ்க்கு வந்து வரும்போது உங்களை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக என்ன விசாரிக்கணும் போது அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஜா வந்து அந்த விசாரணைக்கு வந்து வரல, அதனாலதான் உங்களை விசாரிக்க வந்திருக்காங்கன்னும் போது, எனக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு எல்லாம் வந்து டைம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒழுங்கா இந்த விஷயத்துல நீங்களே வந்து கோஆபரேட் பண்ணிருங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத வந்து சன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, அவன் இப்ப புதுசா ஒரு பில்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன், அது எந்த இடத்துலயும் நம்ம பண்ணவே வந்து விடக்கூடாது, ஹீரோயினோட பிளேஸ்லயும் பண்ண விடக்கூடாது, வேற எந்த பிளேஸ்லயும் வந்து பண்ண விடக்கூடாதுன்னு ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு சோவோட ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் வந்து ஆயிடுது போல. அது வந்து பாத்துட்டு வந்து இருக்கிறாங்க. எப்படி நடந்தாலும் சரி அந்த பில்டிங்க கட்ட விடக்கூடாதுன்றதுல மட்டும் உறுதியா இருக்கிறாங்க. நியூஸ் ஃபுல்லா வந்து ஓடிட்டு இருக்குது. இந்த கம்பெனிக்காக 2 பேர் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு சோ அப்படின்ற மாதிரி நியூஸ் ஃபுல்லா வந்து ஓடிட்டு இருக்குது. அங்க இருக்கிற டேரக்டர் எல்லாம் கூப்பிட்டு சோ வந்து பேசுறாரு. அப்போ ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல அந்த பில்டிங் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக ஒரு லேடி கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, அந்த இடத்துலயே நம்மளோட மூவ வச்சு அந்த லேடி கிட்ட பேசி அந்த இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விடாது தடுத்து விட்டுறாங்க. மோ வந்துட்டு உன்னை பிடிச்சதுனால தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு மட்டும் நீ நினைக்காதுன்னா, நம்மளோட பார்ட்னர்ஷிப் உண்மையாவே நல்லதா வந்து இருக்குதுன்ற மாதிரி இவங்க 2 பேரும் கை கொடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம சோவால எந்த ஒரு பில்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியலன்னு அவர் செம வெறுப்பா வந்து இருக்கிறாரு. அந்த வீடியோலாம் நம்ம ஹீரோ வீட்டுல வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோட ஒரு வீடியோ வந்து வெளியே விட்டுருக்குவாங்க இல்லையா, அவர் அடிச்சு நொறுக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு இன்னமும் என் பேரு டேமேஜ் பண்றது இவனுங்க நிறுத்தலையான்றதுக்குள்ளேயே காலிங் பெல் வந்து அடிக்குது. யாருன்னு சொல்லி பார்த்தா கட்டு நம்ம ஹீரோனி தான் வந்து வந்திருக்காங்க. என்ன இப்பெல்லாம் நீ இன்ஃபார்ம் கூட பண்ணல, போன் கூட பண்ணல, அதுக்குள்ள வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. ஏன் நான் அப்பெல்லாம் வந்து வரக்கூடாதா, என்ன பார்த்துட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிற, வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கியா நீங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு அங்க இருக்கிற டேப் எடுத்து வந்து பாக்குறாங்க. இது நீ தானே, இது நாளால குடிங்கன்னு சொல்லி அவர் வாங்கி வச்சுறாரு. என்கிட்ட குடுங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால தர முடியாதுன்னு அவர் தராது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் விளையாடிட்டு அப்படியே 2 பேருக்கும் ஸ்லிப் வந்து ஆயிடுது போல. அந்த இடத்துல நம்மளுக்கு கியூட்டா ஒரு ரொமான்டிக் சீன் மாதிரி காமிக்க வந்து வராங்க. அதுக்குள்ளே ஒரு காலிங் பெல் வந்து அடிச்சு, சரி யாரா இதுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. ஹீரோட ஆன்டிஸ் தான் வந்து வந்திருக்காங்க. ஃபேமிலிக்காக நீ எந்த விஷயமும் பண்ற மாதிரி இல்லையாங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. நான் என்ன பண்ணோம், நம்ம 2 பேரும் எப்ப ஃபேமிலி ஆனோங்கிற மாதிரி இவரு வந்து கேட்கிறாரு. நம்ம எப்ப ஃபேமிலி ஆனோமா, உனக்கு மனசாட்சி இல்லாத பேசாத. உண்மையா இப்ப கம்பெனில போய் அந்த சோ உட்காந்துட்டு இருக்கான், சோட கம்பெனி அது, அது நம்ம ஃபேமிலி கம்பெனி, நம்ம தான் அந்த பேரை வந்து காப்பாத்தணுங்கிற மாதிரி அவங்க ஆன்டிஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோனி வெளியே வந்து வராங்க. இன்னமும் நீங்க எல்லாம் திருத்தவே இல்லையாங்கிற மாதிரி கேட்டுட்டு, இவங்களை வெளியே அனுப்ப வேண்டியதான், எதுக்காக உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. உடனே அவங்க ஆன்டி எழுந்து நின்று, நீங்க 2 பேரும் இப்ப அபிஷியல் ஆயிட்டீங்களாங்கிறாங்க. இன்னொரு ஆன்டி, உனக்கு ஆல்ரெடி இவ்வளவு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஹீரோ உங்க 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோன்னு சொல்றாங்க, ஆமா லாஸ்ட் டைம் அடி வாங்குறது உங்களுக்கு பத்தலையாங்கிற மாதிரி கேக்குறாங்க. சின்சியரி நீ அவங்களை அடிச்சியாங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா இந்த முறையும் நான் அடிக்கதான் வந்து போறேங்கிற மாதிரி செடி எடுத்துட்டு அவங்களை அடிச்சு வெளியே வந்து துரத்தி விட்டுறாங்க. உடனே இவர் சொல்றாரு, என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நீ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கியாங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா ஒரு ஆன்டியா இருந்தது அவங்களோட மருமகனை காப்பாத்துறது கூட கிடையாது, இதுல வந்துட்டாங்க டீல் பேசுறதுக்கு, இவங்களெல்லாம் அடிச்சு துரத்தணும் உங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. உடனே அவர் அப்படியே உட்காந்து அவங்க மேல சாஞ்சிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நீ மட்டும் இல்லைன்னா யார் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்ற தலையில வந்துட்டு கையை வந்து வைக்கிறாரு. உனக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்குது, நம்ம என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல நீ கரெக்ட் தான், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போல, நம்ம அபிஷியலா தாத்தா இன்னும் மீட் பண்ணல, போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு தாத்தாவும் சோ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோவோட டீடைல்ஸ் தாத்தாக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க நியூஸ் எல்லாம் வந்து பாக்காதீங்க, உங்க ஹெல்த்துக்கு அது வந்து நல்லது இல்லைங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்க. உடனே அவர் சொல்றாரு, கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு போய்தாகணுமா இந்த டைம்லங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆல்ரெடி தாத்தா என்ன மீட் பண்ணோம் நீங்க தானே வந்து சொன்னீங்க, அதனாலதான் இப்ப நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம், வாங்க போய் மீட் பண்ணலாங்கிற மாதிரி வரும்போது கட்டிச்சோ வந்து வெளியே வராரு. நான் தான் இங்க வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்ன இல்லைங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து கேட்கிறாரு. நீ சொன்னா யார் பேச்சாச்சு நான் கேட்பேனுங்கிற மாதிரி அவரு கேட்ட உடனே, சரி சரி நீ உள்ள போய் பாக்குறதா பாத்துக்கோ, ஆனா அங்கிளோட உடம்பு சூழ்நிலை இப்ப சரியில்லை, நியூஸ் பத்தியோ கம்பெனி பத்தியோ எதையும் வந்து சொல்லாதங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. இவரு ஒரு நிமிஷம் நீ இங்கே நில்லு, நான் தாத்தா கிட்ட போய் பேசிட்டு உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து போயிடுறாரு.
ஹீரோயினி அப்படியே திரும்பி பார்த்துட்டு நம்மளோட சோ கிட்ட பேசணும்னு வெளியே கூப்பிட்டு வராங்க. நீனாலும் தனியா பேசுறத சாக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவன் ஜெலஸ் வந்து ஆகும். எதுக்காக என்கிட்ட பேசணுங்கிற மாதிரி அவரு வந்து கேக்குறாரு. உடனே ஹீரோயினி வந்து சொல்றாங்க, நீதான் கேம் பிளே பண்றதுல வந்து வில்லன் எல்லாம் வந்து நினைக்காத. உன்ன மாதிரி ஆல்ரெடி நான் ஒருத்தனை வந்து பாத்திருக்கேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓ, அவன் இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆனானா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அவன் சக்சஸ் ஆனான். ஆனா சாகும் போது தனியா வந்து செத்தான். அதுதான் உன் தலை எழுப்புங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓ, இப்ப நீ எனக்கு சாபம் வந்து குடுக்குறியான்னு, நான் ஒன்னும் சாபம் எல்லாம் வந்து குடுக்கல. என்னையும் அப்படி அங்க சுத்தி இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் எந்த சூழ்நிலைக்கும் வந்து போவேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த சைடு தாத்தா வந்து ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. இந்த டைம்ல வந்து ஒருத்தைய மீட் பண்ணுனா நான் எப்படிதான் மீட் பண்றதுங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கும் போது கட்ட இவங்க உள்ள வந்து வராங்க நம்ம ஹீரோயினி. உடனே நான் வந்துட்டு அவகிட்ட தனியா பேசினா நீ வெளியே போங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்லிடுறாரு. உடனே அவர் போய் நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்றாரு, அவர் ஏதாச்சும் ஒண்ணு திட்டினாருன்னா உடனே என்ன வந்து கூப்பிடுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் வெளியே வந்து போயிடுறாரு. ஹீரோயினி வந்து உட்காராங்க, பேசுறாங்க போல. பேசும்போது தாத்தா வந்து சொல்றாரு, கண்டிப்பா என்னோட பேரனுக்கு நீ செட் ஆக மாட்ட. நீ தனியா வந்து இருக்கிற. அவனுக்கு ஒரு ஃபேமிலியா வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகாதுங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்றாரு. உடனே இவங்க வந்து சொல்றாங்க, இல்ல தாத்தா, நான் சொல்றத கேளுங்க. நானும் உங்கள மாதிரிதான் ஃபர்ஸ்ட் அவனை விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நானே நினைச்சாலும் அவனை விட்டுட்டு என்னால வந்து போக முடியாது. என்னோட மைண்ட் வந்துட்டு அவ்வளவு ஃபுல்லா அவன் தான் வந்து இருக்கான். அவன் இல்லாத என்னால வாழவே வந்து முடியாது. இதை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காகதான் இன்னைக்கு வந்தேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ, ஆல்ரெடி நீ தான் டிசைட் பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி தாத்தா கிட்ட. அது இன்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும். உங்க பேரன் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சோ கிட்ட யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு டீடைல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வெளியே இருந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து ஒத்து கேட்டுட்டு இருக்காங்க போல. நம்ம பாட்டி வந்து உட்காந்து டிவி வந்து பாத்துட்டு இருக்கும்போது கட்டு நம்ம ஹீரோயினி வந்து அவங்க பாட்டிக்கு தலையெல்லாம் வந்து வாரி விடுறாங்க. டெத் ஆக போறவங்க ஒரு மாதிரி சிக்னல் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க பாட்டி, நான் இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்கேன். உங்க கூட நான் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி பேசாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம 2 பேரும் டேட்டுக்கு வந்து போலாம், ஸ்டார் பாக்கலாம் போயிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து கூப்பிடுறாங்க. மேல போய் அப்ஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோயினி மொட்டை மாடியில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இப்ப நீங்க கூப்பிட்டு வந்த இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து மேல பார்த்தா ஸ்டார் தெரியுமா என்னங்கிற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு. உடனே இவங்க வந்து சொல்றாங்க, ஏன் இங்க தெரியாதா? இந்த நெருப்புக்கு எதிரில உன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா வந்து இருக்குது தெரியுமா? அந்த காலத்துல நான் மலையில இந்த மாதிரிலாம் உட்காந்துருந்தேன்னு சொல்லி அவங்க சொல்ல வரும்போது, போதும் நிறுத்து. இந்த மாதிரி சமயத்துல ஏதாச்சும் ரொமான்டிக்கா பேசினால இத போய் உட்காந்து பேசிட்டு இருக்கங்கிற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு. சரி சரி, நான் எதுவும் வந்து சொல்லலன்னு சொல்லிட்டு பிளாங்கெட் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து போத்தி வந்து விடுறாரு. இதெல்லாம் எனக்கு உண்மையாவே ஒரு ட்ரீம் மாதிரி வந்து இருக்குது. என்னால வந்துட்டு இத நம்ப கூட வந்து முடியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. உடனே ஹீரோ, உண்மையாவா? உண்மையாதான் உனக்கு இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குதா? எனக்கு அந்த ட்ரீம் எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்குதுங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. ஓ, இன்னமும் உங்களுக்கு அந்த கனவுலாம் வந்து வருதான்னு அவங்க வந்து கேக்குறாங்க. ஆனா அந்த கனவுல வரவனும் நானும் ஒண்ணு எல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சன்ங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. கரெக்ட் தான், யார்கிட்டயும் ஃபர்ஸ்ட் டைம் கவர்ந்தவன் நீ தானே. இப்ப கூட நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ல என்னை எடுத்துட்டு வந்து விட்ட. இதுதான் உண்மையான லவ்னு சொல்லுவாங்க போலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஜென் சொல்ல வேண்டிய டைலாக், நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ப நான் என்னத்த சொல்றதுங்கிற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, ஏன் இதுல என்ன ஜெண்டர் இருக்குது, நான் சொல்லக்கூடாதாங்கிற மாதிரி ஒரு கிஸ் வந்து பண்றாங்க. உடனே அவர் வந்து நம்ம ஹீரோயின் இழுத்து வச்சு மறுபடியும் வந்து கிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து அந்த லேண்ட் ஓனர், போதும் எது வந்தாலும் உள்ள போய் பண்ணுங்க போங்க, என்னால இங்க தூக்கவே முடியலங்கிற மாதிரி வந்து கத்துறாரு. உடனே 2 பேரும் உள்ள வந்து போறாங்க. இவர் தொல்லை வேற தாங்க முடியலதான் நம்ம இப்ப உள்ளவே வந்து வந்திருக்கோம்னு சொல்லி உடனே கால வந்து எடுத்து வைக்கிறாரு. ஈட்டு வந்து ஒர்க் ஆகல, ஈட்டு ஒர்க் ஆகல, எங்க எப்படி நீ தூக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இங்க என்ன தூங்குறது, நான் காட்டுலயே தூங்கிட்டேன், இங்க என்னால தூங்க முடியாதா? சரி இல்ல வா, நம்ம வீட்டுக்கு வந்து போலாங்கிற மாதிரி அவர் வந்து கூப்பிடுறாரு. நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதுல வந்து போவோங்கிற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. கரெக்ட் தான், இப்ப என்ன பண்றதுங்கிற மாதிரி அவர் கேட்ட உடனே ஹீரோயினி அங்க இருக்கிற பிளாங்கெட் எடுத்து போட்டுட்டு வந்து உட்காடுறாங்க. அவரு சேர் எடுத்து போட்டு வந்து உட்காராரு. ஏய் சா, என் பக்கத்துல வந்து உட்காருங்கிற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. அவரு இல்ல இல்ல, எனக்கு கோல்டால எனக்கு ரொம்ப ஆட்டா வந்து இருக்குதுங்கிற மாதிரி அவர் வந்து சொன்ன உடனே இவங்க ஒரு நிமிஷம் கையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் போய் அக் வந்து பண்றாங்க. ஓ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே, இப்ப உங்களுக்கு ரொம்ப வாமா வந்து இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. வாமா இருக்குமா? எனக்குதான் கோல்டா இல்லைன்னு ஆல்ரெடி வந்து சொன்ன இல்லங்கிற மாதிரி அவர் கேட்ட உடனே அவங்க உடனே நம்ம ஹீரோ வந்து கிஸ் வந்து பண்றாங்க போல. அந்த இடத்துல கியூட்டா ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. இந்த சைடு சோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கு மேல நீ கொஞ்சம் வெக்கேஷன் லீவ் வந்து எடுத்துக்கோ, 2-3 நாளைக்கு வெக்கேஷன் லீவ் வந்து போயிட்டு வா. அதே மாதிரி என்னோட பையனை பிக் பண்றதுக்கு நாளைக்கு நீ வந்து போகாதுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவருக்கு அவங்க அசிஸ்டன்ட் மேல ஒரு சந்தேகம் வந்து வந்துருச்சு. நம்ம ஹீரோயினை பாட்டியை பார்க்க வரலான்னு போது நர்ஸ் ஓடி வந்து சொல்றாங்க, பாட்டியோட சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா வந்து இருக்குது, ஐசியூல அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. பாட்டியை நம்ம ஹீரோயினை உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது தான் வெளியே வந்து நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாரு. அதாவது பாட்டி வந்து ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லி உட்கார வச்சாரு இல்லையா,
அப்போ பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, "ஷின்ஷிரே என்ன ஆனாலும் சரி நீ வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணணும். அவளுக்கு முன்னாடி நீ செத்து கூட போக்கூடாது. அவ தான் ஃபர்ஸ்ட் வந்து சாவணும். நீ சாவுற வரைக்கும் அவள ப்ரொடெக்ட் பண்ணணும்ங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க." உடனே அவரு அத யோசிச்சு பார்த்துட்டு, "என்ன நடந்தாலும் சரி நான் அவள ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்குவேன் பாட்டிங்கிற" மாரி அவரு வெளிய நின்னுட்டு உள்ள வராரு. உள்ள வந்துட்டு, "நீ இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? வெளிய போ. நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேங்கிற" மாரி அவரு சொல்றாரு. "இல்ல நீ முடியாது. பாட்டி எப்பனாலும் கண்ணு முழிப்பாங்க. நான் இங்கே தான் வந்து இருப்பேங்கிற" மாதிரி வந்து சொல்றாங்க. "சரி நான் போய் உனக்காக ஃபுட்டும், அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வரேங்கிற" மாரி அவரு எழுந்து வெளிய வந்து போயிறாரு. அப்பதான் பாட்டி வந்து கண் முழிக்கிறாங்க போல. "இரணி பாட்டி சொல்லுங்க, பாட்டி சொல்லுங்கன்னோனே" பாட்டி நான் இப்ப கிளம்ப போறேங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. "அப்படி பேசாதீங்க பாட்டி. உங்க கூட எனக்கு வந்து நெறைய கனவு வந்திருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம 2 பேரும் வெளிய வந்து ஓடி போலாம். ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் வந்து ஓட்டலாம். நெறைய பேர் அத வந்து கூட்டு போலாம். இந்த உலகத்தோட எண்டுக்கே நம்ம வந்து போயிரலாம். அங்க இருக்க எல்லாரும் உங்கள அப்ரிஷியேட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த இடத்த விட்டு போணுங்கிற" மாதிரி ஒரு சீனரியாவே நம்ம ஹீரோயினி வந்து சொல்லி காமிக்கிறாங்க. உடனே பாட்டி, "நான் ஹாப்பியா இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள்தான் பாட்டி வந்து அப்படியே இறந்துடுறாங்க போல. ஹீரோயினி ரொம்ப வந்து அழுந்துட்டு வந்து இருக்கிறாங்க. பாட்டிய பார்த்துட்டு பாட்டி அப்படியே வந்து இறந்துறாங்க. அந்த சீன நம்மளுக்கு அப்படியே வந்து கட் பண்ணீங்கன்னா, நம்ம சோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சோவோட பையன வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. ஜோ வீட்டுக்கு வந்தோனே, "எங்க என்னோட பையன் அதுக்குள்ள தூங்கிட்டாங்கன்னாங்கிற" மாரி அங்க இருக்கிற லேடி கிட்ட கேட்டா, "இல்லையே நீங்க தான் ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணின்னு வரீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னு" சொல்லி கேக்குறாங்க. இப்ப எங்க போனான் அவன்னு சொல்லிட்டு அவரு வேக வேகமா கார் எடுத்துட்டு வரும்போது தான் அவங்க அசிஸ்டன்ட் வந்து கால் பண்றாங்க. "எதுக்காக என்னோட பையன் விஷயத்துல நீ விளையாட? எங்கடா என் பையன்ங்கிற" மாரி கேக்குறாங்க. ஆக்சுவலா சேர்மன் தான் வந்துட்டு உங்க பையன பாக்கணும்னு சொல்லி சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்ல தான் உங்க பையன் இருக்கிறான்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே வேக வேகமா அவரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாரு. தாத்தா கிட்ட போயிட்டு, "எதுக்காக என் பையன இங்க வந்து கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க எல்லைய மீறி வந்து போயிட்டு இருக்கீங்கங்கிற" மாரி சோ வந்து ஃபைட் பண்றாரு. உடனே நம்ம தாத்தா சொல்றாரு, "நீ என்ன இத வந்து பேசுறதுக்கு? உண்மையா சொல்லணும்னா நீ தான் ஒரு நரி. நீ யாருன்னு தெரியாத என்னோட லைஃப்ல உன்ன வந்து சேர்த்துன தெரியுமா? என் ஃபேமிலின்னு உன்ன நெனச்சேன் தெரியுமா? அதுதான் நான் பண்ண தப்புங்கிற" மாரி தாத்தா வந்து திட்டுறாரு. "நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணியிருக்கணும். ஆனா என் பையன் மேல நீங்க கை வச்சிருக்க கூடாது. இதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க" அப்படிங்கிற மாரி அவரோட பையன தூக்கிட்டு அவரு அப்படியே வெளிய வந்து போயிறாரு. பாட்டி இறந்துட்டாங்க இல்லையா? நம்ம ஹீரோயினி பாட்டியோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வச்சுக்கிற திங்ஸ்லாம் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "எவ்வளவு நேரம் தான் நீ இப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க போற? சாப்பிடாத, தூங்காத" அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. "உனக்கு பசிக்கவே இல்லையா? சரி நான் போய் அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆச்சும் உனக்கு வந்து வாங்கிட்டு வரேன்ற" மாரி அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து வராரு. இந்த சைடு அந்த ஹிஸ்டாரிக்கல் மியூசியம்ல வந்துட்டு அந்த ஹீரோயினியோட பிக் இருக்குது இல்லையா? அத பத்தி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வருது. எப்பவுமே இந்த மாரி ஹிஸ்டாரிக்கல் கதை வந்து ஹாப்பி எண்டிங்கா வந்து முடியவே முடியாதுன்ற மாரி நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி வந்து சொல்றாங்க. இந்த சைடு அந்த மந்திரவாதி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு அந்த பழைய மந்திரவாதி இருந்தாங்க இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல அவங்க வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்து வந்துடுறாங்க போல. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வெளிய வரும்போது தான் யாரோ நம்ம ஹீரோவ ஃபோர்ஸா வந்து குத்திடுறாங்க. 2 குத்து குத்திடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு அப்படியே கீழ வந்து விழுந்துறாங்க. இந்த சைடு ஸ்னோ வந்து வர ஆரம்பிச்சது போல. நம்ம ஹீரோயினி வெளிய வந்து அப்படியே வந்து உட்கார்றாங்க. நம்ம ஹீரோவ வேக வேகமா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் வந்து சேர்த்துறாங்க போல. வேக வேகமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோனே ஹீரோயினி என்ன ஆச்சோ, ஏதாச்சோன்னு வெளிய வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஷாமின் வந்து வராங்க. இந்த மந்திரவாதி வந்த உடனே, "இந்த தலையெழுத்து வந்து தொடரக்கூடாதுன்னா, அதுக்கு ஒரு வழி வந்து இருக்குது. நீ அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, உன்னோட தலையெழுத்துனால தான் அவன் வந்து இறந்து போவான். நீ இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் வந்து போயிட்டீன்னா, அவன உன்னால வந்து காப்பாத்த முடியும். ஆனா நல்லா யோசிச்சுக்கோ, உன்னால ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வரவே முடியாதுன்னு" அவங்க சொல்றதோடவே, நம்மளுக்கு பாத்துக்கோங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி ஹீரோ கூட இருந்த சம் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறதோடவே இந்த 13th எபிசோட வந்து நம்மளுக்கு முடிச்சிடுறாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம ஃபைனல் எபிசோட் வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. ஓகே, பை பை.